வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் கிளாஸ் ரூமில் எது போல் ஸ்கில்ஸ்க்கெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும், அதில் டிஸ்ரப்டிவ் பிஹேவியர், இம்பல்சிவ் பிஹேவியர், இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியர் அதெல்லாம் எப்படி நம்மகிட்டேருந்து விலக்கி விடணும் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகளை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். கிளாஸ் ரூம் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் ரூமில் நெகட்டிவ் பிஹேவியரும் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் பிஹேவியர் நிறைய இருக்கணும், கிளாஸில் இருக்கிற கிளாஸ்மேட்ஸோடு கூட நல்லபடியாக பழகணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு 10 வயசு வரைக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு அவங்களே எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இல்லவே இல்லை. ஏன்னா மனுஷ சுபாவத்திலே ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நம்மளுக்கு பார்த்து கற்றுக்கிறது, லேர்னிங் பை இமிட்டேஷன் அதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான இடம் வகிக்கிறது. அதே மாதிரி லேர்னிங் பை அப்சர்விங், அது அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அதை பார்த்து இமிட்டேட் பண்ணுறோம். அதுபோல் நம்மளும் அதுபோல் நடந்துக்கலாம். அதுபோல் இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம், ஒருத்தர் அதுபோல் ஒரு ட்ரெஸ் போட்டால் அது நல்லா இருக்குது, ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது, நமக்கு நல்லா இருக்குமா நம்ம பார்த்து நம்மளும் அதுபோல் ஒரு கலரில் வாங்கிக்கலாம். சிலவங்க அதே கலருக்கு போகணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஸோ லேர்னிங் பை இமிட்டேஷன், லேர்னிங் பை அப்சர்வேஷன் இது ரெண்டும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாதது. அது எல்லா விஷயங்களும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொன்னால், அதாவது நல்ல பழக்கன்றது அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது எது சரி அப்படின்னு பார்க்கணும். முதல்ல எது நம்மளுக்கு பிடிக்கிறதோ அதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை, எது சரியான பழக்கமோ அது மட்டும்தான் எடுத்துக்கணும். ஒரு வகுப்பறையில் அப்ரோப்ரியேட் பிஹேவியர்னால் என்ன, ஒரு டீச்சர் வந்தோடனே க்ரீட் பண்ணணும், குட் மார்னிங் டீச்சர்னோ, அது தமிழ் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறவங்களா இருந்தால் அந்த மொழியில் அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும். அப்புறம் ஒரு பீரியட்னு சொன்னால் எல்லா புக்ஸும் எடுத்துகிட்டு போகணும், மிஸ் பண்ணக்கூடாது, இது எடுத்துகிட்டு வரலன்னு எக்ஸ்கியூஸை காரணம் இல்லாமல் அன்வான்ட் எக்ஸ்கியூசஸ் கேட்கக்கூடாது. டைம் டேபிளுக்கு எத்தனை பீரியட் இருக்கோ அதுக்கு உண்டான எல்லா புக்ஸையும் எடுத்துகிட்டு போகணும். ரஃப் நோட்டில் நீட்டாக வேகமாக எழுதிக்கணும், அதை பார்த்து ஃபேர் காப்பி பண்ணணும். இது எல்லாமே இருக்குது. இது மாதிரி ஒரு வகுப்பறையில் ஒரு 5ஆம் வகுப்பு பசங்க இருக்குது, இல்லாட்டி போனால் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அங்கே என்னெல்லாம் நடக்கும், டீச்சர் என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா மைன்யூட்டாக 1 by 1 சீக்வன்ஸ் மாறாமல் அப்சர்வ் பண்ணுறதுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்க தானாக சொல்லுவாங்கன்னு நினைக்கும் போது அதில் நிறைய மிஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் பார்த்துருக்கோம், பர்செப்ஷன் பை அடிக்குவேட் ஃபோக்கஸிங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருந்தா என்னெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா அது நிறைய மிஸ் ஆகும், பிள்ளைங்களே சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறதுக்கு. அதுக்கு பதில் எதையெல்லாம் பார்க்கணும்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். டீச்சர் எப்படின்னா சொல்லித்தராங்க, அவங்க எப்படி போர்டில் எழுதுறாங்க, அதை பார்த்து எழுத தெரியுறதா, உனக்கு அதெல்லாம் கவனமாக பார்க்க முடியுறதா, நீ என்னெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லி அது கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அவுட் டு அப்சர்வ் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு ஆப்ட் பிஹேவியர். கிளாஸ் ரூமில் அப்ரோப்ரியேட் பிஹேவியரில் முதல் விஷயம் என்ன, கவனமாக இருக்கணும். அப்புறம் எந்த சாமானும் செய்கிறதா இருந்தாலும் நீ செய்கிறது தான் சரின்னு சொல்லாமல் எது சரியோ டீச்சர்கிட்ட கேட்கணும். ஆம் ஐ டூயிங் இட் கரெக்ட்லி, இஸ் இட் த ரைட் வே டு கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு அந்த டீச்சரை கேட்டுக்கிட்டா டீச்சர் வில் சே ஆமாம் ரைட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலப்போ வெரி ரேர்லி ஒரு டீச்சர் ஆமாம் செய் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஹர்ட் பண்ணுவாங்க மாதிரி பேசுவாங்களா இருக்கும். அது டீச்சருக்கு என்னவான மூட் அவுட்டு, அவங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லுவாங்களே தவிர அடிப்படையில் ஒரு டீச்சர்னு சொன்னால் பிள்ளைங்க டவுட் கேட்டால் நிச்சயமாக அதை என்ன பண்ணுவாங்க, தீர்த்து தான் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தில் டீச்சர் செய்கிறது சரின்னு சொல்லலாம். ஆனால் வெரி ரேர்லி ஒரு 0.% கூட அது ஒர்க் அவுட் ஆகாது. சில டீச்சர் அதுபோல் அவங்கள என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களை கோவிப்பாங்க. ஆனால் அது கூட இந்த வயசில் இருக்காங்களே ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களை அவங்கள கோவிக்க மாட்டாங்க. டீச்சர் வில் ஆல்சோ நோ அபவுட் இட், அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் தெரியும்னு. அதனால் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது எது கரெக்டோ அந்த பிஹேவியரையும் சொல்லிக் கொடுக்கணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அதையும் சொல்லிக் கொடுக்கணும், எப்படி இருக்கணும் அதையும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் கரெக்டாக வரும். அப்ரோப்ரியேட் பிஹேவியர் சரியாக வந்தால் தான் நம்ம அடுத்ததுலேருந்து வாட் ஆல் திங்ஸ் வி ஷுட் டீலிங் அவர் செல்ஃப் அப்படின்றது தெரிய வரும். அதனால் கண்டிப்பாக அப்ரோப்ரியேட் பிஹேவியர் என்ன அப்படின்னா ஒரு வகுப்பறையில் ஒரு 3ஆம் கிளாஸ் குழந்தைக்கு எதெல்லாம் அப்ரோப்ரியேட் பிஹேவியரோ அதுவே 5ஆம் கிளாஸ்க்கு இருக்காது. நிச்சயமாக 5th ஸ்டாண்டர்ட் வரும்போது ஆப்ட் பிஹேவியர் அவுட் டு பி என்ன பண்ணோம், டெவலப் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு வழியில் அதை பார்க்க வேண்டி வரும். அப்போ இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டி வரும் அதே பிஹேவியரை. ஏற்கனவே 3rd ஸ்டாண்டர்டில் ஒரு பிஹேவியர் கற்றுக்கிட்டு இருப்போம், அது ஆப்ட் பிஹேவியர் ஃபார் த கிளாஸ் ரூமாக இருக்கும். ஆனால் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் வரும்போது 10-11 வயசு தாண்டின பிறகு அங்கே இருக்கிற ஆப்ட் பிஹேவியர் இட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட்.
யூ ஷுட் டெவலப் யுவர் செல்ஃப், யூ ஷுட் ஷோ மோர் மெச்சூரிட்டி இன் யுவர் ஆக்ஷன்ஸ் அப்படின்றதையும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஓவர் த பீரியட் நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிடும், எஸ் அம்மா ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். சென்ற பதிவில் பார்த்தோம், இட் இஸ் அ வைசி வர்சா. வகுப்பறையில் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களான்னு இது வந்து ரெண்டு இடத்துலையும் பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். அது வந்து ஒரு லூப் போல் கரெக்டான அளவில் தெரிஞ்சுக்க முடியும்னா that will modify the behavior, that will refine the expression அப்படின்லாம் நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம். அதுபோல் எல்லா பிஹேவியர் எது ஆப்டோ அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் ப்ரெசன்ட் சீனரியோவில் நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்களே தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் கொடுக்குறோம். எது சரியான பிஹேவியரோ அவங்களுக்கு திருப்தியானது இல்லை, எது சரியான பிஹேவியரோ அந்த சரியான பிஹேவியரை அவங்க சொல்லிக் கொடுக்கத்தான் வேணும் பிள்ளைங்களுக்கு. அவங்க சொல்லிக் கொடுத்தாதான் யூ ஷுட் கிவ் சம்வேர் இட் ஷுட் பி ஸ்டார்டட். எங்கே இட் ஷுட் பி ஸ்டார்டட் அட் ஹோம், பிகாஸ் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அதானே எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. அது சேரிட்டியாக இருந்தாலும் இது கூட நம்ம பிள்ளைங்களை சிறப்பாக வளர்க்க போகிறோம் அப்படின்னா சிறப்பாக வளர்க்கறதுக்கு நல்ல உத்தமமான பிஹேவியரை நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா திஸ் ஹாஸ் டு பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். ஸோ இந்த அடிப்படையில் பிள்ளைங்களுக்கு ஆப்ட் பிஹேவியர் என்ன, அப்ரோப்ரியேட் பிஹேவியர் டு பி எக்ஸ்பிரஸ்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் எல்டர்ஸ், to be expressed in the classroom, to be expressed with regard to teachers expression, to be expressed in the home. இந்த 4 ஆஸ்பெக்ட்லையும் எதெல்லாம் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து ஒன்று பார்த்துக்கிட்டே வந்தால் நிச்சயமாக இந்த அப்ரோப்ரியேட் பிஹேவியர்ன்றதை குழந்தைகளை ஆப்டாக இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்களுக்கு அதை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு பீரியட் இதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்குறோம். வகுப்பறையில் எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து அது மறந்து போயிடுமா, அந்த இல்லைம்மா நினைவு இருக்கு எனக்கு அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம், நிறைய பிள்ளைங்களுக்கு இது பிடிக்காது போகுது அப்படின்னா, இல்லை கொஞ்சம் பிடிக்காதெல்லாம் போகக்கூடாது. யூ ஷுட் லேர்ன் இட். இஃப் யூ வாண்ட் டு பி a குட் சைல்டு, யூ ஷுட் பி அப்ரிஷியேட்டட் பை எவ்ரி ஒன் அப்படின்னா நிச்சயமாக இந்த பழக்கங்களை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சது இல்லாமல் நிச்சயமாக இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள நம்ம இதை கன்வின்ஸ் பண்ணணும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.